மிதுனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனாக தெளிவான விளக்கத்தோட நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். மிதுனம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா, ராசியிலேயே செவ்வாய் பகவான், அதாவது 11ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதி ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் அன்றைய கோச்சார சந்திரன், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம், சூரியன் பிளஸ் கேது, இந்த 3 கிரகங்கள் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பார்கள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதியே, அதிர்ஷ்டஸ்தானத்தினுடைய அதிபதியே சுக்கிரன் ஆட்சி பெற்று வலிமையுடன் இருப்பார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான். இது அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். அக்டோபர் 7ஆம் தேதி புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பயிற்சியாக 5ஆம் இடத்துல போய் அமர்வார், சுக்கிரனோடு சேர்ந்து பயணிப்பார். 18ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி சுக்கிரன், புதன், சூரியன் 3 கிரகங்களும் 5ஆம் இடத்தில் பயணிக்கும். 25ஆம் தேதி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வார். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம பார்த்துக்கிறணும். 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு. 26ஆம் தேதி புதன் பயிற்சியாகி சுக்கிரன், புதன் இருவரும் சேர்ந்து ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணிப்பார்கள். இது இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். காலபுருஷனுக்கு 3ஆவது ராசி சுயமுயற்சி ராசி, தைரிய வீரிய ராசி, உழைச்சு சம்பாதிச்சு சொந்த காலில் நிற்கக்கூடிய ராசி, மற்றவர்களுடைய உதவியை ஒரு நாளும் எதிர்பார்க்காத ராசி, பிறருக்கு வேண்டுமானால் உதவி செய்து வாழ்ந்து விடுமே தவிர பிறர் உதவிகளை வாங்கி தான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று கூட நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள். கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனசை கொடுத்திருக்கிறார். அதாவது தெய்வீக மனம் கமழக்கூடிய இரக்க குணம். இது எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன காரணம்? இந்த மிதுன ராசியில் சிவபெருமானின் திருவாதிரை நட்சத்திரம் இங்குதான் இருக்கின்றது. எல்லோருக்கும் அந்த அம்சம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அந்த சிவபெருமானை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது சிவபெருமானே கொடுத்த அம்சம். அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் தான் நீங்கள். அதாவது நாடு நாடா சென்று எத்தனை தெய்வங்களை வேணாலும் நம்ம வணங்கலாம். ஆனால் படைச்சவரையே வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு யாருக்குங்க கிடைக்கும்? அவரே நம்ம ராசியில் இருக்கிறார்னா இதை விட மிகப்பெரிய புண்ணியம் வேறு என்னவாக இருக்க முடியும்? அதனால தான் உங்களுக்கு அந்த இரக்க குணத்தை கொடுத்து மற்றவர்களை வாழ வைத்து வாழுங்கள் என்று சிவபெருமானே உங்களுக்கு போதிச்ச மாதிரி அனுபவ அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும். கற்றல் அறிவை விட கேட்டல் அறிவு அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடியது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வையும் அனுபவ பாடவமாக எழுதி வச்சு படிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். பிற்காலத்தில் அந்த அனுபவ பாடங்களை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இந்த மிதுன ராசி நண்பர்கள். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசி நண்பர்கள். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தனக்குள்ளேயே போட்டு தாங்கி வாழ்ந்துக்கிறவங்களை தவிர அந்த கஷ்டத்தை மற்றவர்களுக்கு ஒரு நாளும் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அப்போ இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு விஷயத்தினாலும் நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிறீங்க.
வெளியில காட்டிக்கிட்டாலும் கூட சிரிச்ச முகத்தோடையே இருக்கக்கூடிய அமைப்பில தான் நீங்க இருப்பீங்க. உங்க துயரங்கள மற்றவங்ககிட்ட சொல்லி வேதனைப்படக்கூடிய அமைப்பில நீங்க இருக்க மாட்டீங்க. எது நடந்தாலும் இறைவன் செயல், எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லி உங்கள நீங்களே ஆசுவாசப்படுத்திக்கிறக்கூடிய தன்மையில தான் நீங்க இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான குணத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப இது நல்ல விஷயமா? அப்படின்னு கேட்டா, சில பேர் கேட்பாங்க, "ஏன் சார் வாழ்றபோது நல்லா வாழாம, இறுதி காலத்துல என்ன சார் நம்ம என்ன ஆகப்போகுது?" அப்படின்னு சொல்லியெல்லாம் சில பேர் கேட்கலாம். ஆனா, வாழ்கின்ற போது நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல நம்மளுடைய சுய அறிவு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? மற்றவர்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்து கொண்டிருந்தாலும் வாங்கிக் கொண்டே தான் இருப்பார்கள். அந்த நேரத்துல நம்மள சிந்திக்கணும் அப்படிங்கிறத நமக்கான தேவைகள் நமக்கு வேணும். எதிர்கால தேவைகள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் சிந்திங்க. இந்த சிந்தனை மட்டும் தான் உங்கள எதிர்காலத்துல நல்லா வாழ வைக்கும். ஆக ஆரம்ப காலகட்டத்தில நீங்க உங்கள பற்றி சிந்திக்காத ஒரே ஒரு செயல் தான் உங்களுக்கு அது பரம எதிரியாக இருந்து உங்கள வாழ்க்கையில துன்புறுத்துதே தவிர வேறொன்றும் இல்லை. இந்த ஒரு விஷயத்த மட்டும் மிதுன ராசிக்காரவங்க நல்லா சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில உங்கள யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்களும் கடைசி காலத்துல எதையாவது நினைச்சு புலம்ப வேண்டிய அவசியமும் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ இந்த சுய தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் சுயநலமும் தேவை அப்படிங்கிற மாரி சிந்திங்க. இந்த மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிற்கால வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான். சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். கொஞ்சம் நீங்க உங்கள மாத்தி அமைச்சுக்கங்க. யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு தனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்றதுக்கு முன்னாடி, எனக்கும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அதுதான் நல்ல விஷயம். இத நீங்க சிந்திச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கான ராசி பலன்கள் அப்படிங்கிறத இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அக்டோபர் மாதத்துல என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டால், இதுவரைக்கும் ஒண்ணு செய்யலாமா? வேணாமா? யோசனை பண்ணுமா? வேணாமா? யோசனை பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையில இருந்த நீங்க, இப்போ அந்த முடிவெடுக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, துணிச்சலா எந்த ஒரு விஷயத்திலயும் இறங்கி செயலாற்றக்கூடிய அமைப்பில நிச்சயமாக இருப்பீங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஆட்சி அப்படிங்கிறது போது, வீடு, வண்டி, வாகன, சொத்து, பத்து நிலங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 4ஆம் இடம், இந்த நேரங்கள்ல அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் மிக அற்புதமாக பயின்று, அந்த ஒரு நல்ல மதிப்பெண்களை வாங்கக்கூடிய அமைப்பில நிச்சயமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது இதுலயும் வருமானத்தை சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக புதன் அப்படிங்கிற அறிவு என்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்டா, அதாவது டெக்னிக்கா பேசி, டெக்னிக்கா சம்பாதிக்கக்கூடிய திறமைய இந்த மாசம் உங்களுக்கு கொடுப்பார். இந்த கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் துறையில இருக்கக்கூடியவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, இதை தாண்டி சாதாரண வியாபாரிகள் அப்படிங்கிற எந்த வியாபாரியா இருந்தாலும் சரி, இந்த மிதுன ராசியில் பிறந்த நிறைய வியாபார பெருமக்கள் டெக்னிக்கா பேசி வியாபாரம் செஞ்சு நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி உங்கள் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு. அவரே 25ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது, மேலும் மேலும் அதிகமான லாபத்தை இந்த குடும்பத்துக்கு வருமானத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கன்றது எந்த பேச்சையுமே கூசாம பேசக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. வாக்குல எப்பவுமே ஒரு தைரியமா இருக்கும். இதுவரைக்கும் உங்க பேச்ச சாதாரண கூலிங்கா பார்த்தவங்க, இந்த நேரத்துல பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, "என்ன இப்படி பேசுறாரு?" அப்படிங்கிற மாரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு இதா இருக்கும். ஒரு ஃபீலிங்கா இருக்கும். "என்ன இப்படி பேசுறாரு? முதல்ல நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப ரொம்ப கோவமா பேசுறாரு. வார்த்தைகள் ரொம்ப சூடா வருது." அப்படின்னு சொல்லி பின்வாங்குவாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய வாக்கு திறமை ரொம்ப பயங்கரமா இருக்கும். எதையுமே துணிச்சலா பேசுவீங்க. அப்ப துணிச்சலா பேசி காரியம் சாதிக்கக்கூடிய அமைப்புல இந்த மிதுன ராசி நண்பர்கள் இந்த மாசம் இருப்பார்கள். இதைவிட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானம் இந்த மாசத்துல வலுப்பெறுதுங்க. பொதுவாவே யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டஸ்தானம் சிறப்பா இருக்குதோ, அந்த 5ஆம் அதிபதி
ஆட்சி வலிமை பெற்று எந்த ஒரு பாவ கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்துட்டாரோ அந்த ஜாதகர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ குலதெய்வத்தினோட அருள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் நம்ம இருப்போம். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்நோக்கி பயணிக்கின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நிறைய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக வாழக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. மனம் வந்து ரொம்ப பிரைட்டாக பிரகாசமாக இருக்கும். ஒரு சாதாரணமாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக மனம் தெளிவு பெறும். பொதுவாகவே மனசில் இருக்கிற கலக்கம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ மனம் இந்த இடத்துல தெளிவு வரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் விலகும். அந்த சொத்துக்கள் மூலயமாக ஒரு ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும். உயர் கல்வியில் இருக்கக்கூடிய பட்டப்படிப்பில் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமான காலகட்டம். நிச்சயமாக அந்த பட்டப்படிப்பில் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி படிப்புக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் படித்து அந்த பட்டத்தை வெல்லக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அதே மாதிரி இந்த நேரங்களில் தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதாவது இடம் விட்டு இடம் போய் வேலை செஞ்சு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் இருப்பீங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க சில பேருக்கு வந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால இந்த வேலையை விட்டு போயிடலாமா, வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு எல்லாம் மனசில் தோணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னலாம் தோணும். ஏன்னா இது என்ன காரணம் அப்படிங்கிற போது பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் எப்போவுமே தாமதமாக எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பார். உடனே நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போக மாட்டார். சனி மந்தகாரங்கன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஸ்லோவாக தான் போகும். அதனால் வேலைப்பளு கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த பதவியை நம்ம தக்க வச்சுக்கிறோமா, இவ்வளோ டார்ச்சராக இருக்குதே, இந்த பதவியை நம்மளால் தக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியும். 10ஆம் இடத்தில் ராகுபவன் உங்களை வேலையில் நிச்சயமாக காப்பாற்றிடுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது எப்பேற்பட்டவங்களுக்கும் 10ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிரந்தரமாக்கி விடும் அப்படிங்கிறது தான். அப்போ வருமானம் நிரந்தரமாக இருக்கும். அதே மாதிரி புதிய வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய விரயங்களை கொடுப்பார். ஆனால் சுப செலவுகள் தான். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கான சுய தேவைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகள். அப்போ மங்கள நிகழ்வுகளுக்கு இந்த மாதம் நிறைய செலவழிப்பீங்க. குடும்ப தேவைகளுக்கு நிறைய செலவழிப்பீங்க. பிள்ளைகள் வழியில் நிறைய செலவழிப்பீங்க. இந்த மாதிரியாக வந்து குரு பகவான் உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் செலவுகளை கொடுப்பார். தேவையில்லாத விரயங்களை தவிர்த்து விடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதத்தில் வந்து 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் புதன் போகின்ற பொழுது கடைசியில், அதாவது வந்து ஒரு 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வருகின்ற போது எதிர்பாலினம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுக்கங்க. நெருங்கி பழகுகின்ற பொழுது அது மற்றவங்களுக்கு விகாரமாக தெரியும். அதன் மூலயமாக பகைகள் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. நிச்சயமாக இந்த 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது காதலை வலுப்படுத்துவார். அவரே 6ஆம் இடத்தில் பயணிக்கின்ற பொழுது அந்த காதலர்களுக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி விட்டுருவார். அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் நிச்சயம் தேவைப்படும். வேலை செய்கிற இடங்களில் வந்து இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து எதிர்பாலினம் அப்படிங்கிறவங்க இடத்துல தான் அந்த பிரச்சனையே உருவாகும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் வந்து இந்த மனசை வந்து இந்த டயத்தில் பறி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அப்போ பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது வேலைக்கு உல வச்சு விட்டுரும் அப்படிங்கிறதான். அப்போ அந்த இடத்துல நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. கெட்ட பேர் வாங்கிட்டு அந்த வேலையை விட்டு வெளியே வந்துடுவோம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடினமான உழைப்பு. அந்த உழைப்பு ஸ்தானத்தில் போய் இந்த மாதிரியான ஒரு விவகாரங்களில் ஈடுபட்டால் அது என்ன ஆகும்? நமக்கான வேலை போயிடும், நமக்கான வருமானம் போயிடும். அப்போது நமக்கான தேவைகள் பூர்த்தி ஆகாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயம். இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள்.
நிச்சயமா இந்த மாசத்துல வந்து வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு பண்ணீங்கன்னா, தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். நிச்சயமா வாங்கிக்கலாம். ஏன்னா, அதற்கான காலகட்டம் தான் இது. ஆனா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதன் டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, அவர் வந்து இப்போ கேதுவோட சேர்ந்து இருக்கும்போது, அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். அப்ப எந்த ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், உடனுக்குடனே பேசி அதற்கான கையெழுத்த வாங்கிட்டு வெளிய வந்துரணும் அப்படிங்கிறது தான். அப்பக்கப்பயே அந்த காரியத்த முடிச்சுட்டு வெளிய வந்துருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தள்ளி போட்டாலும், அது நமக்கு ஒரு விவகாரமா வந்து முடிஞ்சிரும். அதனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்துடைய பிற்பகுதியில தேவையில்லாத ஒன்று. புரியுதுங்களா? நீங்களும் அதிகமாக கடன் வாங்க வேண்டிய அவசியத்த ஏற்படுத்தாதீங்க. அதே மாரி மற்றவங்களுக்கும் நீங்க அவ்வளோ சீக்கிரம் ரூ. 10 கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது கொடுத்தாலும் வராது. நீங்களும் வாங்குனாலும் அவ்வளோ சீக்கிரம் அத திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நிச்சயமான ஒரு சூழ்நிலை வந்துரும். அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. புரியுதுங்களா? மத்தபடி வந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்ற பொழுது, இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். அதன் மூலியமாக நிறைய வருமானங்களை குடுப்பார். எதிர்பாராத பண வரவை குடுத்து, நம்மளுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தியாக வைப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? 4ஆம் இடத்துல புதன் இருக்கின்ற காலகட்டத்தில வந்து என்ன ஒண்ணு நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கான சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்த்தியாகும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள். வியாபார பெருமக்களுக்கு அதிகமான லாபத்தை தரக்கூடிய அமைப்பில இந்த மாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ பயணங்கள் மூலியமாகவும் நல்ல லாபம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ மிதுன ராசிய பொறுத்தமட்டில இந்த மாசம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு ஜாக்பாட் மாசமாகத்தான் இருக்கும். அப்போ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக வரும். இந்த மாசம் தீபாவளி மாசம். அந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவதற்கான பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. புரியுதுங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவிலை நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.